ஹலோ கைஸ், வெல்கம் டு அனஸ்டோனிக்கல். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் புதிய ஒரு கண்டென்ட்டில் சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்னா நல்லெண்ணெய் பிரியாணி ஒன்று போட போகிறோம். அதாவது கத்தாரில் பெருநாள் நாளில் கடையில் ஆர்டர் பண்ணாமல் நாங்களாக தயாரித்து நாங்களாக சாப்பிட போகிற ஒரு பிரியாணி ஒன்று போட போகிறோம். இந்த பிரியாணிக்கு பேர் என்னன்னு சொன்னால் வந்து நல்லெண்ணெய் பிரியாணி. எப்படி நல்லெண்ணெய் பிரியாணி. அப்போ இதில் ப்ரொசஸ் எல்லாம் வந்து நம்மளோட அந்த ஏரியாவில் ஒன்று தான் வந்து சமைக்காரு. அதாவது பின்னுக்கு வேலைங்க உங்களுக்கு ஒரு எங்கள் ஏரியான்னு சொல்லி அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊருன்னு சொல்லி. இப்போ வந்து என்ன மாதிரியான வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லத்தை பார்ப்போம். ஃபைனலாக நல்லெண்ணெய் பிரியாணி வருதா இல்லாட்டி நல்லெண்ணெய் இல்லாத பிரியாணி வருதான்னு பார்ப்போம். இன்றைக்கு ஈத்துக்கு ஒரு சமையல் வெங்காயம், வெள்ளப்புடு, இஞ்சி, தக்காளி ஒரு 40 பேருக்கு சமையல். நெல்லமு கோழி குறிச்சு கண்டு போட்டு கிடக்கு. நெல்லமு வெங்காயம் பற்ற இப்படித்தான் வெங்காயம் பற்ற. இதெல்லாம் பட்டணும் சரியே, இல்லாட்டி கல்லு விளையும். கஜு இதுதான் கத்தார் ஏலக்க. நல்ல போதும். நச்சிரகம் இதுதான் கத்தார் நச்சிரகம். ஓகே ரெடி. கஜு நெல்லும் இதுதான் நெல்லும். அழுக்கு பாய்ச்செல்லாம் நீக்கணும் முதலாவது. அப்போதான் கோழி கிளீனா வருது. இன்றைக்கு போடணும் பிரியாணி ஒன்று தரமா பிரியாணி ஒன்று போடணும். நம்ம நெல்லும் கருகப்ப தான் கருகப்பு. ஆனா கத்தால உங்களுக்கு கருகப்ப இல்ல, இது ஸ்ரீலங்கன் கருகப்ப. அப்படி கலர் வரக்குள்ள நம்மட கொத்தமல்லி இருக்காங்க. கொத்தமல்லி அவங்கள கொஞ்சம் உளுத்து அப்படி போடணும். பொரியுவாங்க. அதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க சம்மாந்தோம். அதன் பிறகு வாரி வெங்காயத்தை இடவும். இந்த கோழிக்கு மஞ்சப்பொடி போட்டு அப்புறம் அதை கிளீன் பண்ணி வச்சு நல்லா அவர் மலையாளி தான். ஆனா தமிழ்ல தான் பேசு. தமிழ் தான் பேசு. ஆயண்டு அந்த சிரிப்புக்கு தான் காசா. நல்ல பக்கத்தை உடைக்கணும். இதான் கத்தார்ல மேக்சிமம் யூஸ் பண்ற அஹமத் பிரியாணி. நெல்லுமே வாங்கினேன். நம்ம புதுசா உடுப்பு மட்டும் போட்டா போதுமா? எல்லாத்தையும் புதுசாவே வாங்கணும். போதுமே. இதுதான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சேம் கொச்சிக்கத்தூள். நல்ல இதை எப்படி விற்கணும் அப்பதான் வழங்கும்.
அது அப்படி பிஸ்மில்லா அப்படி இறக்கணும் சாமான். போதும். அதுக்கு பிறகு இதை தூவணும் முழங்கின கை கழுவி தான் கிடக்கு. இதுதான் சிக்கன் 65. நல்லமே ஜான்சன் சிலுவு. இனி அப்புறம் ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கவும் கோழி வேகிற வரைக்கும். ஸ்ரீலங்கா துளசி மாதிரி கத்தார் துளசி நல்லமே அப்படி கொஞ்சம் பிரட்டி விட்டு வாசம் மாறும் வரைக்கும் அப்படி அடித்து விட்டு இதை மூடி விடணும். பாஷித் ப்ரோ, அதாவது எங்களோட நல்லம பிரியாணியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் நாங்க. அப்படித்தானே? இனி அடுத்தது காட்ட இயலாது. ஏன்னு சொன்னா சமுதாயத்துக்கு அது குடிக்காது. இப்ப தின் பாஷித் ப்ரோ சம்பல் இது கொலையா கதை. அதாவது நல்லம பிரியாணியோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மலையாளி அவர்கள்ட்ட ரிவ்யூவை கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு. நல்ல அந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.